மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. இங்கு சூரியன் இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். சூரியன் இருந்தா தலைமை ஒன்பு நிர்வாக பலன் நல்ல பலனை கொடுக்கும் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு. சந்திரன் இருக்கலாமா? சந்திரன் இருப்பது அந்த அளவுக்கு ஃபேவர் அல்ல. சந்திரன் இருப்பது அந்த அளவுக்கு ஃபேவர் அல்ல. சந்திரன் இருப்பது மிதுனத்திற்கு யோகம் அல்ல. கொஞ்சம் ஜாதகருக்கு ஸ்ட்ரகிளை கொடுத்து விடுகிறது. செவ்வாய் இருக்கலாமா? செவ்வாய் இருப்பதும் யோகம் அல்ல. மிதுனமே பொதுவா புதன் பொறுமையாக புத்திசாலியாக வேலை செய்கிறது. ஆனா செவ்வாய் இருந்தா அந்த இடத்துல கோபப்படுத்தி மிதுன லக்னத்தில் பிறந்தவரை சிரமப்படுத்திடும். செவ்வாய் இருப்பது யோகம் அல்ல. ராகு இருக்கலாமா? அருமையா இருக்கலாம். ராகு ஆல்ரெடி போகக்காரகர். புதனோடு தொடர்பை பெறும் பொழுது யோக பலனை கொடுத்துரும். குரு இருக்கலாமா? உபய லக்னத்திற்கு உபயாதிபதிகள். குரு இருப்பது சாதகம்தான். ஆனா ஒரு கட்டத்துல பொதுநலமா பேசுவாருப்பா, ஆனா சுயநலமா சிந்திப்பார் என்ற பேச்சை கொடுத்துரும். அதனால குரு அந்த அளவுக்கு யோகம் இல்லை. பொதுநலமாக பேசுவார், ஆனா சுயநல சிந்தனை கொண்டவர் அப்படின்றத உறுதிப்படுத்திடும். அதனால குரு அந்த அளவுக்கு யோகம் அல்ல. சனி பகவான் இருக்கலாமா? சனி இருக்கலாம். ஆனா தனித்த சனி எப்பொழுதுமே சமபங்கு பலன் தான். சுயநலம் இருந்துகிட்டு இருக்கும். ஆனா சனி இருக்கலாம். சனி இருக்கலாம். புதன் இருக்கலாமா? புதன் தாராளமா இருக்கலாம். புதனினால் யோகம் தான். லக்னாதிபதி லக்னத்தில் வலுப்பது திக்பலத்தை பெற்றிருப்பது யோகம். குருவும் திக்பலம். எல்லா ஜாதகத்தையும் லக்னத்துல குரு இருந்தாருன்னா திக்பலம். கேது இருக்கலாமா? கேது இருக்கக்கூடாது. கேது இருப்பது சாதகம் அல்ல. சுக்கிரன் இருக்கலாமா? சுக்கிரன் இப்படி இருக்கிறார் உங்க ஜாதகத்துலன்னா யோகம். சுக்கிரன் இருக்கிறாருன்னா கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. கடக